जानकी स्मरणं हर हर नमः पार्वती पतये गोपिका जीवन स्मरणं बोला पुंडलीक वरदे जय आंजनेय स्वामिनः. இந்த பஜனை சம்பிரதாயத்துல ஏகாதசி பஜனை ஆகட்டும், வேற ஏதாவது நம்ம ராதா கல்யாணமோ சீதா கல்யாணமோ எல்லாம் ஆகட்டும், அந்த பஜனையில நம்ம தோடையமங்கலம் பாடுனதுக்கு அப்புறம் குரு கீர்த்தனை பாடுறும் போது 3 குருவை பாடுறோம். அந்த 3 குருவிலையும் ஒரே மாதிரி அந்த பாட்டை தான் எப்பவும் பாடுறா. அதுல வேற பாட்டை ஏன் பாடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ராம 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 ராம. சத்குரு சுவாமினஹ ஜெய். ராம 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 ராம. இப்ப சம்பிரதாயம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சம்பிரதாயம் அப்படின்னு இருக்குன்னு. பூர்வைகி பூர்வத்தரம் கிருதம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு எப்பவுமே 3 மடத்துலயுமே என்ன ஒரு சம்பிரதாயம் அப்படின்னா, ராதா கல்யாணம் மகோத்சவம் ஆகட்டும், சீதா கல்யாணம், மற்ற எந்த விதமான வைபவம் ஆகட்டும், இந்த சம்பிரதாயத்துல தான் இப்படித்தான் பாடணும் அப்படின்னு இருக்கு. இந்த குருநாதால் கீர்த்தனை பாடணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பிராச்சீனமானது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படி. ஏன்னா இந்த சம்பிரதாயம் எப்படின்னா சத்குரு சுவாமிகள் ஏற்படுத்துற சம்பிரதாயத்துக்கு அப்புறம் அந்த மகான்கள்லாம் இதெல்லாம் அனுபவிச்சவா, அது அனுபவபூர்ணமா எல்லாத்தையும் உணர்ந்துட்டு இருக்கிறவா. அதனால இது அந்த குருநாதால்னா இந்த கீர்த்தனம் தான் பாடணும் அப்படின்னு இருக்கு. அது போல போதேந்திர சுவாமிகளுக்கு இந்த கீர்த்தனம், அவ 3 குருவையும் முதல்ல பாடணும் அப்படிங்கிறதுல இங்க நம்ம இந்த பிரதேசத்துல இருக்கிறவாள்லாம் 3 குருவையும் 3 ஸ்ரீமடத்திலையும் அப்படி பாடுறதுதான் சம்பிரதாயம்னு வச்சிருக்கா. அதை ஃபாலோ பண்ணணும். மற்ற கீர்த்தனம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது ஏற்கனவே பாடின பெரியவாள்லாம் இருக்கா, நிறைய பாகவதோத்தமாலாம் ஏற்கனவே அதை நல்லா பாடிட்டு இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா. அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுட்டு பாடலாம், அதுல தப்பு கிடையாது. இந்த ஏகாதசி இந்த கீர்த்தனம் தான் பாடணும், இதை பாடக்கூடாது அப்படிங்கிறது 1 பேர்ல வேற கீர்த்தனை இருக்கு. பிராச்சீன சம்பிரதாயத்திலயும் நிறைய கீர்த்தனை இருக்கு, இப்பவும் நிறைய கீர்த்தனைகள்லாம் இருக்கு. இதுதான் பாடணும், இதை பாடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது யாரு அந்த பஜனைய நடத்தின்னு போறாளோ அவளுக்கு அந்த கீர்த்தனை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு அர்த்த புஷ்டியோட பாடினாங்க அவளுக்கு புரியும். அதனால அர்த்தம் தெரிஞ்சுன்னு அதை யாராவது சொல்லி கொடுக்குறாளா இல்ல அவளோட சேர்ந்து பஜனை பண்ணி தெரிஞ்சுப்போம்னு, அது மாதிரி பஜனை பண்ணணும்னு அதுல ருச்சி இருக்கிறவாளுக்கு அதை கத்துக்கணுங்கிற ருச்சி வேணும். இன்னொருத்தட்ட நம்ம அவசியம் தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சுக்கலாம்னு தப்பே கிடையாது. குருநாதாள் கீர்த்தனை தானே, தாராளமா பாடலாம். இது பாடணும் இது பாடக்கூடாது அப்படின்னு ஒன்றும் சொல்லலை சம்பிரதாயத்துல. ஆனா இந்தந்த சம்பவத்துல இந்தந்த சம்பிரதாயத்துல அது போல இந்தந்த வைபவத்துல என்னென்ன கீர்த்தனங்கள் பாடணும் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் பெரியவா ஏற்கனவே நிர்ணயிச்சிருக்கா, அது மாதிரி நடந்துட்டு. அதுதான் முக்கியமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நாம சங்கீர்த்தனம் அப்படின்னத நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த கீர்த்தனம் இப்படி பாடணும், ஒரு கீர்த்தனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டாக்க அது பரம விசேஷம் அப்படின்னு. ஏன்னா அந்த கீர்த்தனைலாம் அப்படி அனுபவபூர்வமானது. இப்ப தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை எல்லாம் ராமனை சொப்பனத்தில் அனுபவிச்சிருக்கார், அது மாதிரி எப்படி பாடி பாடி அனுபவிச்சிருக்கார், நேர்லயே தரிசனத்தை பண்ணி அனுபவிச்சிருக்கார். அது மாதிரி நிறைய மகான்கள்லாம் இருக்கார். நாராயண தீர்த்த சுவாமிகள் கிருஷ்ணன் அந்த பாட்டுக்கு அபிநயம் பண்ணதை அனுபவிச்சிருக்காரு. அதெல்லாம் அவ அனுபவபூர்வமான பாட்டு. அது நம்ம ஏனோ தானோன்னு பாடாம அது அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அது ரசிக்கும். முதல்ல எல்லாரும் நம்ம பாடுறதை ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த அஜ்ஞானம் போய் நம்மளே அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதான் யார் ஆடியன்ஸ் இருக்கா அதை பத்திலாம் கவலைப்படாம நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மற்றதை பத்தி கவலையே பட மாட்டோம், நம்மளே ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால அதுக்கு வழிவகையா பண்ணியிருக்கா பெரியவாள்லாம் அப்படிதான். அதனால அவளோட அனுபவம் என்ன இருந்தாலும் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவளோட அனுபவம் எல்லாம் நம்மளுக்கு வரணும்னாக்க என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த அனுபவம் வரணும். அவளோட அனுபவம் நம்மளோட அனுபவம் இல்லை, அதுக்கு பரோட்சம்னு பேரு. அபரோட்சம் அப்படிங்கிறது நம்மளோட அனுபவம், சுவானுபவம்னு சொல்றது. அது வேதாந்த ரீதியில் எப்படி சொல்றது,
நம்மளுக்கு அந்த அனுபவம் வரணுமே அப்படின்னு. அவளுக்கு மட்டும்தான் கிருஷ்ணன் தரிசனம் கொடுக்க முடியுமா? நம்மளுக்கு கொடுக்கணும்னா அவளை மாதிரி நம்மளும் பாடணுமே, அந்த அர்த்தம் தெரிஞ்சுட்டு கிருஷ்ணனை பாடணுமே, பாடினாக்க நன்னா இருக்கும். அந்த அஷ்டபதியில அந்த கீர்த்தனை பண்ணாக்க அப்ப ராதைக்கு கிருஷ்ணனுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. அது தியானத்துல ஜெயதேவ சுவாமிகள் தான் வருமானா, ஜெயதேவ சுவாமிகள் எப்படி பாடினாரோ அஷ்டபதி அனுபவிச்சு பாடினாரோ அது மாதிரி நம்ம பாடணும் அப்படின்னு வந்தா நம்மளுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். அது பகவானோட சங்கல்பம். அதனால பகவான் நிச்சயமா நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாங்கிற அந்த நம்பிக்கை வேணுமே. அப்படின்னா அதுல நம்மளுக்கு ருச்சி வரணும். ருச்சி வந்து பாடினா நிச்சயமா நடக்கும். அதனால இதுதான் சம்பிரதாயம், இதுதான் பாடணும். எந்த பாட்டு வேணாலும் பண்ணலாம், எல்லாரும் அனுபவிச்சுவா. அந்த பஜனை சம்பிரதாயத்துல மீராபாய் ஆகட்டும், கபீர்தாசர் ஆகட்டும், எத்தனை மகான்கள்லாம் எல்லாம் இருந்திருக்காங்க. எல்லாரும் அவளோட அனுபவத்தை அப்படி பாடிருக்கா. அது மாதிரி ஜனாபாய் மகாராஷ்டிரா அபங்கத்துல எல்லாம் அந்த சம்பவத்தை அப்படியே அபங்கமா பாடுறா. எத்தனை கீர்த்தனை இருக்கு, முத்துசுவாமி கீர்த்தனை, எந்த கீர்த்தனம் எந்த மகான்கள் எழுதியிருந்தாலும் அவ எல்லாம் அவளோட அனுபவத்தை அப்படியே பாடுறாள். அதுதான் அபரோட்ச அனுபூதின்னு அவளோடது. அது நம்மளுக்கு பரோட்ச அனுபூதி ஆகும். நம்மளுக்கு அது வேணும்னா நிச்சயமா அந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும்னா அப்படிப்பட்ட மகான்களோட பழகி அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாடினா நம்மளுக்கு அந்த அபரோட்ச அனுபூதி நிச்சயமா கிடைக்கும், சந்தேகமே இல்லை. பஜனையோட பலன் அதுதான் நினைக்கணும். பஜனைக்கு வேற எதுவும் பலன் இல்லை, அது அனித்தியமான பலன். நித்தியமான பலன் இதுதான். பஜனையினால கீர்த்தி கிடைக்கிறதா, வேற என்ன கிடைக்கிறது? எது வேணாலும் கிடைக்கட்டும். எல்லாம் அந்த உலகத்துல எல்லாம் அனித்திய வஸ்து தானே. சாஸ்வதமான ஒரே வஸ்து என்னன்னு கேட்டாக்க பகவத் பாதம், பகவானோட அந்த அனுகிரகம், பகவானோட சாநித்தியம், பகவானோட தர்சனம் அப்படிங்கிற அதுல போனோம்னா நிச்சயமா பஜனை பலன் கொடுக்கும். பஜனைக்கு பலன் அதுதான்னு தெரிஞ்சுக்கணும். பஜனைனால ஏதோ பொழுது போறது அப்படிலாம் நினைச்சிட்டோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாம போய் அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் பஜனைக்கு அவசியம். இதுவே நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணியிருந்தா ரொம்ப சௌரியமா இருக்கும். ராம 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 குருநாதாள் அதுக்கு நிச்சயமா அனுகிரகம் பண்ணும்.